நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்ட
எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அன்பு என இங்கே குறிக்கப்படுவது வெறும் உணர்ச்சி அல்ல, மாறாக அன்பு என்பது கடவுள் தம் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பிரமாணிக்கமாக கடைபிடிப்பதில் அடங்கும் என்பதுதான் அர்த்தம். இந்த பொருளில் உனக்கு அடுத்திருப்போர் மீது அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளை பழைய ஏற்பாட்டிலே உண்டு, லேவியர் 19:18. ஆனால் பகைவரை வெறுக்க வேண்டும் என்றொரு கட்டளை பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆயினும் அடுத்திருப்போர் என்னும் சொல்லுக்கு பொதுவாக வழங்கப்பட்ட பொருள் இஸ்ரேலர் உடன்படிக்கை குழுவை சார்ந்த மக்களாகிய தம் குலத்தவர் மட்டில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்பதே. இந்த உடன்படிக்கை குழுவுக்கு புறம்பே இருந்தவர்கள் அடுத்திருப்போர் என அறியப்படாததால் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது கட்டளையாக இருக்கவில்லை. வெறுத்தல் என்பதற்கு குறைவாக அன்பு செய்தல் என்னும் பொருள் உண்டு. மத்தேயு 6:24 பார்த்தால் தெரியும். இயேசு மேற்கூறிய விளக்கம் சரியல்ல என காட்டுகிறார். உடன்படிக்கை குழுவை சார்ந்தவர்களாயினாலும் சரி, அதற்கு புறம்பே உள்ளவர்களானாலும் சரி, எல்லார் மட்டிலும் அன்பு காட்ட வேண்டும் என்பதே இயேசுவின் போதனை. சீடர்கள் தம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவனை வேண்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள். பிறரை வாழ்த்துதல் என்பதற்கு பிறர் வாழ வேண்டும் எனவும் நலம் பெற்று சிறக்க வேண்டும் எனவும் விரும்புவதை குறிக்கும். அதே போன்று பகைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு இயேசு தருகிற காரணம் மிகவும் முக்கியமானது. நம் வானகத் தந்தை மனிதர் நல்லவர் கெட்டவர் என பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் நன்மை செய்கிறார். அதுபோலவே இயேசுவின் சீடர்களும் நம் நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் அன்பு காட்ட அழைக்கப்படுகிறார்கள். நாம் இவ்வாறு செய்தால் நிறைவுள்ளவர்களாக இருப்போம். மத்தேயு 5:48. இங்கே நிறைவு என்பது முழுமை என்னும் பொருளில் வருகிறது. நம் தந்தையாம் கடவுள் எல்லையற்ற அன்போடு நம்மை ஏற்பது போல நாம் பிறர் மட்டில் காட்டுகின்ற அன்புக்கு எல்லைகள் இடாதிருக்க வேண்டும். இந்த செய்தியிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்று, இறைவன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் தந்தை. எனவே யாரையும் நாம் தீர்ப்பிடவோ பழித்து பேசுவதோ கூடாது. தவ காலத்தில் நிறைய சிலுவைப்பாதைகள்லாம் செய்கிறோம். இயேசுவை யார் தீர்ப்பிட்டான்னு தெரியும், யார் பழித்து பேசுகிறான்னு தெரியும். அதை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். இரண்டாவது, இறைவனின் நன்மைகள், ஆசைகள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் உரியவை. அதற்காக இறைவருக்கு நன்றி செலுத்துவோம். இது ஒரு சில பேருக்கு உரிய ஆசிரியர் அல்ல, ஒரு ஜாதியினருக்கோ ஒரு மதத்தினருக்கோ உரியதல்ல, ஒரு சில குடும்ப அந்தஸ்து உள்ளவங்களுக்கோ மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இந்த ஆசிரியர். மூன்று, யாரெல்லாம் நன்மைகளை அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் தீயோராக இருந்தாலும் கூட இறைவனின் ஆசியை பெற்றவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அவனை கெட்டவன் அவனுக்கு ஆசிரியர் கொடுக்க மாட்டார் அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு நம்ம யோக்கியதை ஒன்றும் கிடையாது. யூத ராபிக்களிடையே கடவுள் எகிப்தியர்களை செங்கடலில் மூழ்கடித்த நிகழ்வுகளை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்களை துரத்தி வருகிறார்கள். செங்கடலை கடந்து விட்ட இஸ்ரேல் மக்களை அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள்.
கடல் நீர் பொங்கி எழுந்து அனைத்து எகிப்தியர்களும் மூழ்கி இறந்து போகிறார்கள். இதனை கண்ட வானதூதர்கள் மகிழ்ச்சியில் கடவுளை புகழ்ந்து பாடினார்களாம். ஆனால் கடவுளோ மிகவும் சோகமாக, என்னுடைய படைப்புகள் அங்கே இறந்து கொண்டிருக்கிறது, நீங்களோ என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று வேதனைப்பட்டாராம். இதுதான் கடவுளின் அன்பு. கடவுளின் அன்பை நாம் எதனோடும் ஒப்பிட்டு கூற முடியாது, இயலாது. அவரது அன்பு ஈடு இணையில்லாதது. இந்த கடவுளின் அன்பை நாம் நமது வாழ்விலே, மனித இயல்பிலே புரிந்து கொள்ளவே முடியாது. அதனை புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் நமது அறிவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. கடவுள் இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரையும் தனது சொந்த பிள்ளைகளாக பாவிக்கிறார். நாமோ மக்களை வேறுபடுத்தி, கூறுபடுத்தி, பாகுபடுத்தி பிரித்து பார்க்கிறோம். காரணம், கடவுளை நம் தந்தை என்று சொல்கிறோமே தவிர அவரை தந்தையாக பார்க்கவில்லை, அனுபவிக்கவில்லை. ஒருவேளை அவரை நமது தந்தையாக பார்த்திருந்தால் நிச்சயமாக அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிலே இருந்திருக்கும். இயேசு அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய மனநிலையை பெற்றிருந்தார். எனவேதான் அவரால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்த முடிந்தது. நமது வாழ்விலும் இந்த தவக்காலங்களிலே நாம் மற்றவர்களை பிரித்து பார்க்காமல் நம்மிலே ஒருவராக, நம்மோடு உறவாடக்கூடிய மனிதர்களில் ஒருவராக பார்ப்போம். அப்படி பார்ப்பதுதான் நாம் கடவுளை நமது தந்தையாக ஏற்றுக்கொள்கிற மனநிலையை பெற்றிருப்பதாக, நிறைவான வாழ்வை பெற்றுள்ளோம் என்ற அர்த்தமுள்ளதாக கொள்ள முடியும். இல்லை என்றால் வெறுமனே கடவுளை வார்த்தைகளில் தந்தை என்று அழைக்கின்றவர்களாகத்தான் இருப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. சமத்துவத்தின் நாயகனே ஆண்டவரை இறைவா, உம்மை போற்றுகிறோம். முதல் தாராள கொடைகளுக்காக நன்றி கூறுகிறோம். உம்மை போலவே நாங்களும் அனைவரையும் சமமாக நடத்துகிற, அன்பு செய்கிற, ஏற்றுக்கொள்கிற மனிதர்களாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையா
தொடுமே என்னை கரத்தாலே. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தார் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. நிலையான புகழுக்கு
உரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.